இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இது வந்து திமுகக்கும் பிஜேபிக்கோ இல்லை அதிமுகக்கோ இருக்கிற எலெக்ஷன் கிடையாது, இது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான எலெக்ஷன் அப்படின்னு அவர் சொல்றது அதுதான் கரெக்டான பார்வை நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து உண்மையிலுமே இப்போ இன்க்ளூடிங் டீலிமிட்டேஷன் இப்போ நடந்த அந்த 5 வருஷத்துல கவர்னர் அவர்கள் வந்து பல பில்ஸை பாஸ் பண்ணாமல் இருந்ததா இருக்கட்டும், RN ரவி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வரி, நமக்கு செலுத்துகிற வரியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் நமக்கு வந்து பாரபட்சம், அதாவது மாற்றான் தாய் உடைய குழந்தைங்கிற மாதிரி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்து ஆக்சுவலாக பார்த்தா அது கரெக்டான பார்வை என்னன்னா, பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் நடுவில் இருக்கிற சண்டையே கிடையாது. இந்த தேர்தல் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேர்தல் விச் இஸ் பிட்வீன் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஃபெடரல் ஆட்டானமி ஆஃப் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவை எதிர்க்காம நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேச முடியும்? உதாரணத்துக்கு ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தி ஹெகமனி பற்றி நிறையா வந்து பேச்சு வந்தது. இன்ஃபேக்ட் இந்த சமீபத்தில் கூட வந்து அந்த இதெல்லாம் போய் வந்து பிளாக் அவுட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, பேர்கள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் பேரெல்லாமே மாற்றிட்டாங்க, எல்லாம் பெயிண்ட் அடிச்சு இருக்கிற இடங்கள் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் ரயில்கள் பேரே சேரன் சோழன் பாண்டியன் இருந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பல பேர் வந்து ஹிந்தி பேர் ஆயிடுச்சு. என்னன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ நேற்று வந்து டீலிமிட்டேஷனுக்கு ஏதோ வந்து அதிநியம் குதிநியம்லாம் ஏதோ சொல்கிறாங்க, அது என்னன்னே புரியல ஆக்சுவலாக. சரி, எனக்கு ஹிந்தி தெரியும்னா நான் வந்து 3rd லாங்குவேஜ் ஹிந்தியில் நான் படித்தேன், எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருந்தது. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் வந்து எல்லாருக்கும் அந்த ப்ரிவிலேஜ் இருக்காது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும்? நம்மளுடைய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தட் இஸ் அ பிக் பேர்டன். அவங்களுக்கு ஏற்கனவே இங்கிலீஷே வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸால் டீச் பண்ண முடியாத இடத்துல இருக்கும்போது அதுக்கு வந்து எதுக்கு இன்னொரு லாங்குவேஜை திணிக்கணும்? அந்த இன்னொரு லாங்குவேஜ் எதுவாக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான போதிய டீச்சர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ ஹிந்தி தான் அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு புஷ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்க்காம எல்லா இடத்துலையும் வந்து நான் அதாவது பட்டும் படாமல் நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப அப்படியே சாஃப்ட் டீலிங் வித் பிஜேபி இருக்கும்போது அப்போ எனக்கு டவுட் வருது. இப்போ பிஜேபியோடைய பி டீமா அப்படின்னு நான் டைரெக்டாக நான் சொல்லலை. ஒய் ஆர் தே பீயிங் ஸோ சாஃப்ட்? ஒய் இஸ் டிவிக்கே வெரி சாஃப்ட் ஆன் பிஜேபி?